என்னோட கட்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் தெரியும்? சிம்டம்ஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ இது வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ற விஷயம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருந்தாவே பாடியோட மொத்த ஹெல்த்துமே நமக்கு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கழிவுகள் நீக்கம் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம பாடிக்குள்ளேயே தேக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற நியூட்ரிஷன் ஃபுட் கூட என்ன ஆகும்னா அது நமக்கு பாய்சனாக தான் மாறும். ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு அடிக்கடி கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கும், இல்ல அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க, அடிக்கடி சாப்பிட்ட உடனே ஏப்பம் வருது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா இருக்கு, பேசும்போது எனக்கு பேட் பிரீத் வருது, ஹலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு பிரச்சனை தெரிய ஆரம்பிச்சதுன்னா வயிற்றுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய குடல் சுத்தமாக இல்லை, கட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா ஸ்கின்லயும் நமக்கு தெரியும். ஸோ ஸ்கின்ல வந்து என்னாங்கன்னா இச்சிங் வர்றது, ஃபேஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் வருது, ஹேர் ஃபால் ஆகுறது, இந்த மாதிரியான பிரச்சனையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாசியா வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், வாயில வந்து ஒரு பிட்டர் டேஸ்ட் வர்றது, இல்ல கசப்பு சுவை தெரியறது, இந்த மாதிரியான எல்லா சிம்டம்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.